ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராமா பார்க்க போகிறோம். வேலை அதனால தான் வந்து 2 பேருக்குமே பிடிக்காது. ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் நம்ம நான்சி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோ வெளியே வந்துடுறாரு. வந்து காரில் வந்து போகிறப்போ கார் சீட் பெல்ட்லாம் போட்டுட்டு ஆன் பண்ணுறாரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனாகவே இல்லை. என்னடான்னு பார்த்துட்டு தான் பக்கத்தில் ஒரு வண்டி வந்து இடிச்சிட்டு ஒரே போக நின்றுட்டு இருக்க வண்டியுமே இடிச்சிருது. அப்படியே மண்டே ரத்தமெல்லாம் வந்து நம்ம ஹீரோ வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறாரு. அடுத்து ஓப்பன் பண்ணால் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஹீரோயினையும் அவங்க பொண்ணு வந்துட்டாங்க. வாங்க மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ் ஷா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேர் ஷா. அவங்க 2 பேரும் ஜாலியாக போகிறப்ப நம்ம குழந்தை வந்து ட்ரெண்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கு. அந்த குழந்தை, நீ என்னென்னு கூப்பிட்டேன்னு நான் உங்களோட டேடின்னு கூப்பிட்டேன். நீங்கள் எதுனா டேடி இருந்துட்டு அவங்க பார்த்துட்டே இருக்கா, என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, வா போகலாம். மம்மி இது டேடி, நான் டேடியை கண்டுபிடிச்சிட்டேன். என்னது டேடியா? நான் வந்து அவளை பெற்றுக்கிறப்போ எனக்கு நான் நோவும் பாதிச்சு, எனக்கு பழசு எல்லாமே ஞாபகம் மறந்துருச்சு. எனக்கு பிள்ளைக்கு அப்பா யாருன்னு தெரியாது. இவ எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறேங்க பாரு சாமி. அப்படிலாம் இல்லை, எனக்கு உனக்கு அப்பா வேணும்னு தெரியும். அதுக்குன்னு ரோட்டில் போகிற யாரையாவது நீ அப்பான்னு சொல்லாமா? நோ மம்மி, நான் ரேண்டமாக யாரையும் சொல்லு. இந்த ஃபோட்டோவில் டிடெக்டிவ் அங்கிள் எனக்கு கொடுத்த ஃபோட்டோ, இவ தான் என்னோட டேடின்னு சொன்னார். நீங்களே பாருங்கள், இவ தான் என்னோட டேடின்றதுக்கு எதாக இருந்தாலும் எப்படிமா ஒரு பக்கரு அப்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி ஷையாக சொல்லிக்கிட்டு இருக்கா. டிடெக்டிவ் ஒன்று ட்ரிக் பண்ணியிருக்காரு, வாமா போகலாம், நீ ஸ்மார்ட் கேர்ள் தானே அப்படின்னு. நான் ஸ்மார்ட் கேர்ள், அவர் எப்படி டிடெக்ட் பண்ண முடியும்? இவ தான் அப்பா, பாருங்கள் அப்பா மாதிரி தான் இருக்காருன்னு சொன்னான்னா அந்த அசிஸ்டன்ட் பையனும், மேடம் அவரை அந்த குழந்தைய பார்த்து அவரோட ஜாடை நிறையவே இருக்குது, எதுக்கு நம்ம வீட்டில் போய் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருவோமா, அப்போ தான் பாப்பா வந்து உண்மையை நம்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஓகே சரி வாங்கன்னு சொல்லிட்டு 3 பேர் வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ இந்த வீட்டில் ஒரு மூலையில் உட்காந்துருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து குழந்தை வந்து உள்ளே இருக்குது, நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. இந்த பையன் வந்து என்ன பண்ணிருக்கா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போயிருக்கான். அதான் பேசிகிட்டு இருக்கா. இவன் கூட ஒரு பெக்கர் கூட நான் 1 நைட்டில் இருந்திருக்கானா, வானமே இடிஞ்சு விழுந்தாலும் அது எப்படி சாத்தியமாகும்? நான் வந்து ஒரு பெக்கர் கூட இருந்து குழந்தை பெற்றிருக்க முடியவே முடியாது, சான்ஸே இல்லை. நான் எவ்வளோ பெரிய பான் வித் சில்வர் ஸ்பூன் இல்லை கோல்டு ஸ்பூனு, நான் போய் இப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா வீரப்பான்னு நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கிறப்போ, மேடம் அப்படின்ட்டு ஒடியாரா. என்ன உண்மையாலுமே இவர் தான் நம்ம பாப்பாவோட பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படின்னு சொன்னா, என்னது பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அவனை விரட்டி விட்டுறா. டாடி நீங்கள் வந்து சொன்ன பேச்செல்லாம் கேட்கணும், கேட்டு நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அப்போ தான் அம்மா வந்து உங்களை வெளியே அனுப்பாமல் இருப்பாங்க அப்படின்றதுக்கு. ஓகே நீங்கள் என்ன சொன்னாலும் டாடி கேட்பேன் அப்படின்னா, ஓகே அங்கிள்கிட்ட சொல்லி இந்த முடியெல்லாம் கட் பண்ணிட்டு நியூ ஹேர் ஸ்டைலில் நம்ம போய்க்கிறோம். நீங்கள் ஆளே மாற்றிட்டா மம்மி உங்களை ஈஸியாக வெளியே அனுப்ப மாட்டாங்க, நான் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கணும். ஓகே எனக்கு நீங்கள் குட்டி பாப்பா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் காமிக்கிறாங்க. ஐயோ ஒரு பெக்கர் கூட நான் சைல்டு வச்சுருக்கேனே, நிலமை என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அவன் வந்து அட்வைஸ் பண்ணுறேன். மேடம் பிறக்கிறப்பவே யாருமே பெக்கராக பிறக்கிறதில்ல, அவருக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம், அவருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கலாம்னு கேட்டதுக்கு, ஆமாம் நீ சொல்கிறது சரிதான், ஆனாலும் ஒரு மூஞ்சி பார்த்துட்டு ஒரு பெக்கர் கூட எப்படி என்னால் முடியல மேன், அவனுக்கு அவன் தான் ஃபாதரு, நான் அவனை வெளியே அனுப்பலான்னு பார்த்தா இப்போ வெளியவும் அனுப்ப முடியாது அப்படின்னு சொன்னேன். மம்மி அங்கே பாருங்கள் டேடி அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே கோட் சூட்டில் சூப்பராக வந்து நிற்கிறாரு. நம்ம ஹீரோ அப்படியே வாயை தொடர்ந்துட்டு பேனை பார்க்குது. இவன் என்ன இவ்வளவு அழகாக இருக்கான், ஓ மை காட் நான் எக்ஸப்ட் பண்ணவே இல்லை, இந்த பெக்கரு இவ்வளவு ஹேண்ட்ஸம்மா, இவனை எப்படி வெளியே அனுப்புறது, நானே செட்யூஸ் ஆகிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்காங்க. மம்மி டேடியை வந்து வெளியே அனுப்பிடாதீங்க, அவர் உங்களோட ஹஸ்பண்ட் தானே, உங்கள் ஹஸ்பண்டாக இல்லாட்டி கூட உங்களோட மகனாக எடுத்துக்கோங்க, நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருந்துக்கிறோம். என்னது இவர் எனக்கு சன்னா ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து சிரிக்கிறாங்க. ப்ளீஸ் அவர் வந்து ஒரு பெட் டாக் மாதிரி இருந்துட்டு, இங்கே பாரு உங்கள் அப்பா எப்படி நீ பெட் டாக்குன்னு சொல்லலாம், பெட் டாக்ஸு ரோட்டில் இருக்கிறதுக்கு வீட்டில் பெட் டாக்காக இருக்கிறதே பரவாயில்ல தானே, டாடி நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்வீட்டி ஸ்டாப் இட், இனிமேல் இந்த மாதிரி பேசக்கூடாது, அவர் நான் எங்கேயுமே நான் வெளியே அனுப்ப மாட்டேன், ஆனால் நம்ம சொல்கிறத கேட்டிருக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிட்ட கூட்டு போயிட்டாங்க. டாக்டர் இவரை வந்து நீங்கள் வந்து ஃபுல் செக் பண்ணணும், இவர் வந்து மண்டையில் அடிபட்டிருக்கு அதனால் மாதிரி இருக்காருன்னா ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அவர் போக மாட்டேன்னு கைப்பிடிச்சோம். இல்லை போ நான் இங்கே தான் இருக்கேன், நீ பத்திரமா போயிட்டு வான்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ வந்து இப்போ ஃபுல் செக்அப் பண்ணிட்டு வராங்க. பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இதுக்குன்னு மூளை நல்லா வேலை செய்யுதான்னு சொல்லி பார்க்க சொன்னேன். ஃபுல் செக்அப்னா இது எல்லாமே இதுதான், அவர் வந்து நார்மல் மனுஷங்க, அவங்களுக்கு இருக்கிறது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு குணமாகவும் ஆகாதான்னு கேட்குறாங்க. இல்லை குணமாகிறது கஷ்டம்தான், ஆனால் அவர் இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் சரி வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வேறு நீ முதல்ல வீட்டுக்கு போயிட்டு உன்னோட லாஸ்ட் நேம் வந்து மாற்றிட்டு நீ வா அப்படின்னு. ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீங்கள் என்ன விளையாண்டுருக்கீங்களா, இதெல்லாம் என் குடும்பத்தோடது, எங்கள் அப்பாவோடது, நான் இப்படி தான் சம்பாதிப்பேன், இப்படி தான் வச்சுக்குப்பேன், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க திட்டுறாங்க. ஒரு பிரதருக்கு இப்படி கூட நீ ஹெல்ப் பண்ண மாட்டேன், இவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டேன், எதுக்கு இப்படிலாம் திட்டிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக திட்டிகிட்டு இருக்கிறப்போ நம்மளோட சிஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி வெறும் இடுப்பில் துண்டை கட்டிட்டு வந்து
ஆசையாக கொஞ்சம் போச்சு ஒரு பையனை வந்து வீட்டுக்குள்ளே வச்சிருக்கியா அப்படிங்கிறதுக்கு நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன், நான் கல்யாணம் தான் வேண்டான்னு சொன்னேன், இப்படிலாம் இருக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு கல்யாணத்தை தான் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. இந்த மாதிரி ஒரு பிள்ளை நான் 10 இந்த சொத்து எல்லாம் எப்படி வாங்கணும் எங்களுக்கு தெரியும் போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வெளியே போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் குட்டி பொண்ணு வந்துருச்சு. நீ தான் அவர்கிட்ட சிஸ்டர்னு சொல்லி கூப்பிட சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, மம்மி இவங்க இப்படி பேசணுங்காட்டி தான் அவங்க போயிட்டாங்க, உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்காங்கிறதுக்கு நீ வர வர லொல்லு பண்ணுறான்னு சொல்லிட்டு காதை பிடிச்சிருக்கிறப்போ ஃபாதர் கூட சேர்ந்து நீ கெட்டு போய்ட்டு உங்கள் ஃபாதரை கெடுக்கிறதே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் குழந்தைய படுக்க வச்சுட்டு அங்கே போய் படுக்கிறாங்க. அங்கே போய் படுத்துக்கு அப்புறம் தான் பெட்லேருந்து ஒரு பூனைக்குட்டி வெளியே வருதுங்க. அதாங்க நம்ம ஹீரோ பூனைக்குட்டி மாதிரி வெளியே வராரு. வந்துட்டு சிஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டு நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சி இருந்துக்கிறாங்க. நீ இங்கே பண்ணுற, நான் ஹவுஸ் கீப்பர்கிட்ட சொல்லி உனக்கு வெளியே தானே ரூம் ப்ரிப்பேர் பண்ண சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சிஸ்டர் ஐ ஃபீல் சிக், எனக்கு உடம்புலாம் என்னமோ பண்ணுது அப்படிங்கிறாங்க. என்னாச்சு உனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் தலையில் கை வச்சா நம்ம ஹீரோயின் கையை எடுத்து போர்வைக்குள்ள விட்டு பிடிக்கக்கூடாது இடத்த பிடிக்க வச்சுறாரு. ஐயோ இதெல்லாம் இல்லஸ் கிடையாது, நீ என்ன பண்ண, கையை விட்டு பதறி அடிச்சுட்டு வேலைக்கு உட்கார. சிஸ்டர் நீங்கள் இப்படிலாம் தண்ணியில் அடிச்சுக்கூடாது, நீங்களே என்ன வேணால் அடிச்சுக்கன்னு சொல்லிட்டு கணத்தில் கையெல்லாம் வச்சு நம்ம ஹீரோயின் அப்படியே உருகி போயிடுறாங்கப்பா. பார்த்து இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கானே, சரி இவன் கூட ஒரு நைட் இருந்தால் திரும்ப தப்பு இல்லை, இவன் குழந்தை தானே நம்மக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணி பெட்டில் அவங்க கூட கஸ்மஸாக பண்ணிடுறாங்கப்பா. அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து எல்லாம் எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்படி தான் தூங்கி எந்திரிச்சு வெளியே வந்தால் காலையிலேயே கண்கொள்ளா காய்ச்சி அப்படியே மசில்ஸில் அப்படியே ஹேண்ட்ஸ் அம்மா சூப்பராக ஒரு பையன் அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் எப்படி இருக்கும் பாருங்கள், அப்படி இருக்கார் நம்ம ஹீரோ. நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படின்ட்டு கிட்ட வந்து மசில்ஸ்லாம் நமக்கு இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கா, மசில்ஸு சூப்பராக இருக்கே, இந்த மாதிரி திங்ஸ்லாம் நான் பார்த்ததே இல்லைங்கிறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா அவர் அப்படியே பவ்யமாக தொடச்சிட்டு சிஸ்டர் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, மரியாதை சொன்னால் மேன்ஸுக்கு அந்த டவுரி தான் வந்து அவங்களோட மசில்ஸாம்மா, வேறு என்ன சொன்னால் நீங்கள் வந்து என்ன விடாமல் இருக்கணும்னா நான் நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும், பிக் மசில்ஸ் வச்சுக்கணும், அப்போ தான் நீங்கள் என்னை விட்டு போக மாட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா கோவம் வந்துடுது மாதிரியோ அப்படின்னு கத்துறாங்க. வந்து அவங்க அம்மா வந்துடுறாங்க, அப்படியே பேக் மாட்டிட்டு வந்தோன்னா அப்படியே பேச்சை மாற்றுறாங்க. மம்மி நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா, இன்றைக்கி டேடியே என்ன ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவார், நாங்கள் லேட் பண்ண விரும்பல, நாங்கள் உடனே கிளம்புறோம், வாங்க டேடி போகலான்னு சொல்லி டேடியை கூப்பிட்டு போயிடுச்சு, ட்ரிக் பண்ணி கூப்பிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கம்மிச்சு அடிப்பாவி என்ன திட்ட வாய் எடுத்து என்ன ட்ரிக் பண்ணிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு சமாளிக்க. இவங்க 2 பேரும் கொண்டா மட்டும் தான் நம்ம சொத்து பணம் நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொல்ல முயற்சி பண்ணுற. நம்ம ஹீரோ காரை பார்த்தோன்னே வேகமாக நம்ம குழந்தை தள்ளி விட்டு காரை பார்த்தா அவர் மேலே ஏறிடுச்சு, அப்படியே மயக்க போட்டு கீழே வந்து ரத்தம்லாம் வருது. குழந்தை வந்து அப்பா அப்பான்னு சொல்லி கத்துது. அவளுக்கு சின்ன ஞாபகம் வருது, அவங்க டேடி வந்து அவங்க அம்மா செத்து போன ஒரு வாரத்திலே வந்து ஒரு குழந்தை கூட்டு வராரு. இவன் தான் என்னோட தம்பி, இனிமேல் நீங்கள் 2 பேர் தான் எல்லாத்தையும் சேர்ந்து பார்த்துக்கணும், இவன் கூட அன்பாக அக்கறையாக அனுசரணையாக இருக்கணும் எல்லாம் சொல்கிறாரு. அந்த பையனுக்கு கோவம் வந்து எங்கள் அம்மா செத்து ஒரு வாரம் தான் கொடுத்து அதுக்குள்ள இன்னொரு பையனை அசிங்கமான பையனை கூட்டு வந்துட்டாரு சொல்லிட்டு கோவத்தில் கத்திட்டு போகிறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு நீங்கள் கோவத்தில் அவனும் கத்துறாரு அவங்க அப்பாவும், நீ என்ன சொன்னாலும் இவன் தான் இனிமேல் உன்னோட தம்பி, இதில் எந்த மாற்றமும் இல்லை, 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி சொத்தெல்லாம் ஒழுங்காக ஆளை பாருங்க அப்படின்னு கத்துறாரு. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வந்து ஒரு மீட்டிங்கில் இருக்கிறப்ப அவங்க தம்பி வந்து அவன் பண்ண எல்லா பிஸ்னஸும் காசெல்லாம் தொலைச்சிருவான். வந்து திரும்ப கேட்குறப்போ எப்படி பணம் கேட்குறோன்னு கேட்டேன்னா முட்டி போட்டு அப்படியே கையில் முறுக்கிட்டு முட்டி போட்டு கேட்பான். அப்போ சொல்லுவான், நீ வந்து எவ்வளோ பண்ணாலும் நீ காசு தொலைச்சிட்டே இருக்க, இனிமேல் காசு என்னால் தொலைக்க முடியாது போடான்னு நம்ம ஹீரோ கோவமாக போயிடாரு. அந்த கோவத்தில் தான் புது ப்ராஜெக்ட் சைன் பண்ணோன்னே நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி நீ புது ப்ராஜெக்ட் நீ சைன் பண்ணிட்டானா, இனிமேல் அந்த ப்ராஜெக்ட் என்னோடது தெரியுமா அப்படின்னு அப்படியே ஃபோனில் சத்தமாக சிரிக்கிறாரு. நம்ம ஹீரோ அதை அப்படியே விட்டுட்டாரு. அப்போ தான் அந்த கார் ஆக்சிடென்ட் நடக்குது. இவனை கொழுந்துருச்சா, சரி இவர் இப்போவே அனுப்புங்க, நானே போய் குளிச்சிருவேன் ஆக்சிடென்ட் சொன்னோன்னா அவளை தொடக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ ஓ அப்படியா சரி அப்போ ஒரு கேர்ளை வந்து உனக்கு கேர்டேக்கராக போடுறேன், இல்லை கேர்ள்ஸ் பார்க்கக்கூடாது, எனக்கு இம்சோனியம்லாம் இருக்குது, யாரையும் என்னோட வெற்று உடம்பை பார்க்கக்கூடாதுன்னா நம்ம ஹீரோயின் கும்பிச்சு நேற்று நைட்டு பெட்டில் என் கூட அப்படித்தானே இருந்தேன்னு கேட்டதுக்கு அது நீங்கள் உங்கள் முன்னாடி இப்படி வேணா இருக்கிற அப்படின்றதுக்கு உடனே குட்டி பாப்பா தான் இருந்துட்டு மம்மி ப்ளீஸ் மம்மி டாடிக்கு நீங்கள் தான் குளிப்பாட்டணும், ப்ளீஸ் மம்மி டாடிக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், டாடி தானே எனக்கு ஹெல்ப் பண்ணி இப்படி நான் இருக்கிற காரணமே டாடி தானே அப்படின்னு சொன்னேன்னா ஓகே ஹெல்ப் பண்ணுன்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அடுத்த நாள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸு, அந்த சேஃபை வந்து லாக்கை ஓப்பன் பண்ணணும் சொல்லிட்டு தான் தெரியுமா, அந்த பெரிய ப்ராஜெக்டோட அந்த ஃபைல்ஸ்லாம் அதுக்குள்ளே தான் நம்ம ஹீரோ போட்டு வச்சுருக்காராமா, அதை வந்து ஓப்பன் பண்ண சொல்லி மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆளும் வந்திருக்காரு. வந்துட்டு நீங்கள் எனக்கு அந்த ஆர்டர்லாம் கொடுக்கணுன்றதுக்கு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த டீல் இருந்தால் எத்தனை வருஷம் ஆனாலுமே அந்த டீல் இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும், அந்த பேப்பர் இல்லாட்டி நோ டீல், அது இருந்தால் கொடுக்கறதுக்கு இருக்குது, அது அந்த சேஃபில் இருக்குது, அந்த சேஃபோட பாஸ்வேர்டுக்காக தான் நம்ம மிகப்பெரிய உலகத்தில் இருக்க தலை சிறந்த ஓப்பனர்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன், அவங்க அதை வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்கிறதுக்கு. அப்படியா, ஆனால் இது விளையாட்டு கிடையாது, அந்த இது இருந்தால் மட்டும் தான் நான் இது பண்ணுவேன், என் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதுக்கிறதுக்கு இல்லை நான் இப்போ
விளம்பரம்லாம் கொடுத்துருக்கேன், அந்த இன்விடேஷன்லாம் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினும் வெளியே நிற்கிறாங்க. ஹீரோ அப்போ தான் வராரு. ஆமாம் எங்கே போயிருக்கா, நீ பாத்ரூம்லேயே குடியிருக்க போயிட்டியா, வேற யாராவது உள்ளே விழுந்திருப்பாங்க நினச்சிருப்பாங்கன்னு. இல்லை முக்கியமான விஷயமா தான் போயிருந்தேன். அப்புறம் முக்கியமான விஷயம் கேட்டால் உள்ளுக்குள்ளே 1 பில்லியன் தராமா, அது ஏதோ ஒரு சேஃபாமா, அதை ஓப்பன் பண்ணிட்டா 1 பில்லியன் போகலாமான்றதுக்கு நீங்கள் காசிப்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டியா, பரவாயில்லையே சரிவா போகலான்றதுக்கு இல்லை நீங்கள் போங்க எனக்கு திரும்ப பாத்ரூம் போனோம் நான் போயிட்டு வந்துடுறதுக்கு சீக்கிரம் வந்துட்டு நம்ம ஹீரோ குழந்தை உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அவங்க வந்து அப்போ தான் பேசிகிட்டு இருக்காங்க, யார் ஓப்பன் பண்ணுறது சொல்லிட்டு 1 பில்லியன் சொன்னோன்னே செக்கில் வச்சுருக்காங்க. உடனே அங்கேருந்து ஆளுங்கள்லாம் போய் 1 மில்லியனா அப்படின்னு சொல்லிட்டு போய் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. எத்தனை பிள்ளை வெளியே துரத்திடுவேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா பயந்துட்டு 1 2 3 4 5 6ன்னு போட்டுருச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. எல்லோரும் என்னது இதுதான் பாஸ்வேர்டா, இந்த பாஸ்வேர்டுக்கு தான் இவ்வளோ குதிச்சுமா அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தை போய் செக் எடுத்துக்குது. அந்த குழந்தை போய் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஓப்பன் பண்ணிட்டு இந்த செக் எனக்கு தான்ட்டு போகிறப்ப நில்லு நீ பாட்டுக்கு போகிற, ஆமாம் நீ இவ்வளோ ஈஸியான பாஸ்வேர்டு இருந்தாலும் அதை போட்டது நான் தானே, அப்போ அந்த செக் எனக்கு தான் சொல்லிட்டு போகிறப்போ நம்ம அந்த பையன் வந்து வேகமாக ஓடி வந்து அந்த லாக்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து அந்த ஃபைல் எடுத்து பார்த்தா அது அவங்ககிட்டே கொடுக்குறாங்க. பார்த்தா அது வந்து ஃபைலே இல்லை, வெறும் வெத்து பேப்பர்ஸு. அந்த அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அங்கே தான் நிற்கிறேன். அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும், என்னது வெத்து பேப்பர்ஸா, டீலே கிடையாது, ஒழுங்கு செக்கை கொடுன்றதுக்கு அங்கே இருக்கிறவங்க இது என்ன அநியாயமாக இருக்குது, நீங்கள் சொன்னீங்க ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு அப்போ இந்த காசெல்லாம் எனக்கு தான் சொன்னேன்னா அங்கே இருந்தவங்களும் ஆமாம் நீங்கள் அது இருக்கோ இல்லையோ ஓப்பன் பண்ணிட்டாங்க, அந்த காசெல்லாம் அவங்களுக்கு தான் அப்படிங்கிறாங்க. அவருக்கு சந்தேகம் வந்ததுக்கு இவங்களுக்கு எப்படி இந்த பாஸ்வேர்டு தெரியும்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. 3 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு ஊரே குழப்பம். உடனே தன் மகிட்ட ஆமாம் உனக்கு எப்படி அந்த பாஸ்வேர்டு தெரியும்னாங்க. அப்பா தான் சொன்னாருன்னு சொன்னோன்னா அவனுக்கு கையை போட்டு கொடுத்துட்டாலே, அவர் தான் வந்து காசு ஏன் பண்ணவங்களுக்காக என்கிட்ட சொன்னாருன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் கேட்குறான், ஆமாம் இந்த பாஸ்வேர்டு அந்த ஜாக்குக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கு எப்படி தெரிஞ்சது, நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையான்னு கேட்குறாங்க. உடனே அந்த செக்கை வாங்கிட்டு ஐம் சாரி நான் தப்பு பண்ணிட்டு நினைக்கிறேன், இதை நான் சும்மா கெஸ் பண்ணேன், இதை நான் ஒரு விளையாட்டு மாதிரி நினச்சி அவளுக்கு நான் சொன்னேன் 1 2 3 மட்டும் சொன்னேன், அவள் போய் போட்டுட்டா, மற்றபடி எனக்கு வேறு எதுவும் தெரியாது, நான் எதாவது தப்பு பண்ணிட்டேன்னா ஐம் வெரி சாரி, இனிமேல் தப்பு பண்ண மாட்டோம், நான் ரொம்ப இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாவமாக முகத்தை வச்சு கேட்டோன்னே நம்ம என்ன யோசிக்கிறாங்க, ஆமாம் இவருக்கு இவன் பேரே தெரியல, அப்புறம் இப்படி இதெல்லாம் பண்ணியிருக்க முடியும்ட்டு ஓகே குட் பை, ஆனால் இனிமேல் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் குளிப்பாட்ட போகிறேன் அப்படின்றதுக்கு இல்லை இது என்னோட டவுரி நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. டவுரி இந்தமாதிரிலாம் சொல்லக்கூடாது, இந்த காசை நான் பத்திரமா வச்சுக்கிறேன், உனக்கு எப்போ வேணுமோ நீ எப்போ திரும்ப கேட்டுக்கலான்னு சரி எனக்கு ஃபோன் வாங்கி தரீங்களா ஓகே வாங்கிக்கொண்டு போகிறப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, ஹீரோயின் கிஸ் கொடுத்துறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ வந்து நைட்டு வந்து அவங்க ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் எனக்கு கால் வந்து ஹீல் ஆகிடுச்சு சரியா போச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்போ எதுக்கு அப்படி சொல்கிறதுக்கு இல்லை நான் உன்னை டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு பிடிச்சி இழுத்து பெட்டில் தள்ளிடுறாரு நம்ம ஹீரோ. என்ன கிட்ட வராத நீங்களும் ஒன்று டேக் கேர் பண்ண போய் ஒன்று பண்ணதுக்கு நீங்கள் தானே சொன்னீங்க மம்மியை தான் நான் தான் டேக் கேர் பண்ணிக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டு போய் கிஸ் கொடுத்து அவ்வளோதான் நைட்டெல்லாம் முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ இடுப்பு வலி தெரிஞ்சு பார்த்தா பக்கத்தில் யாருமே காணாமல் போயிட்டு நினச்சிட்டு இவன் யாரை கேர் பண்ணிக்கிறாங்கன்னு தெரிவங்களுக்கு அந்த குழந்தைக்கு என்ன சம்மந்தம், அந்த குழந்தை வந்து நம்ம ஹீரோவோட குழந்தை தான் சொல்லி எல்லாமே சொல்லி கேட்டப்போ இவளுக்கு வந்து டென்ஷன் ஆகுது, அவன் என்ன லூஸா, எனக்கு அவனை யாருன்னே தெரியாது, அவன் எப்படி எனக்கு குழந்தையாக இருக்க முடியும் அப்படின்னா இல்லை வேறு விஷயம் சொன்னாங்க. அது என்ன அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு மிஸ்ட்ரஸ் இருந்துச்சாமா, அவங்க கடைசி பேர் கூட ஷூ தான், உங்கள் பேர் ஷூ தானே, அதனால தான் அப்படி கேட்குறாங்கிறதுக்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் என்னோட பேக் நேமில் இருப்பாங்க, அவங்க எல்லாமே அவங்க அண்ணனோட மிஸ்ட்ரஸ் ஆக முடியுமா, அவன் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இது எல்லாத்துக்குமே காரணம் இது நைட் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணதான் என் பொண்ணு ஓப்பன் பண்ணதான் காரணம். அதனால் என்ன பண்ணலாம் அவன்கிட்ட தெளிவாக இன்னொரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து நான் சமைச்சிருக்கேன் வா சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ சமைச்சதெல்லாம் பார்த்துட்டு இதோட ஃபர்ஸ்ட் கிச்சன் இப்போ தான் நான் உள்ளே போய் ஃபஸ்ட் சமைச்சிருக்கேன் பார்த்து சொல்லு, டேஸ்ட் ரொம்ப இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்கும்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ சாப்பிட்டு சூப்பராக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். நான் அம்மா நான் எதில் கேப்பபிளாக இருக்கேன், நான் கிச்சனில் கேப்பபிளாக இருக்கேன் இல்லை பெட்டில் இருக்குது நான் கேப்பபிளாக இருக்கான்னு சொல்லி கேட்டேன்னா நம்ம ஹீரோயினுக்கு இது டபுள் மீனிங்கில் போய் பேசுகிறானே இந்த லூசு பையன் அப்படின்ட்டு இல்லை நம்ம இப்போ போய் செல்ஃபோன் வாங்கிட்டு வரலாம் வா போகலான்றதுக்கு நம்ம ஹீரோ எந்திரிச்சு போக்குள்ள திரும்ப பிடிச்சி எடுத்து இப்போ நீ சொல்லியே ஆகணும் நான் எதில் கேப்பபிள்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோ பதறி போய் நீ எல்லாத்துலேயுமே கேப்பபிள் தான் வா போகலான்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோ சிரிச்சிட்டே போகிறாங்க. அவங்க மாலுக்கு போய் ஒரு ஃபோன் வாங்கி சிம் எல்லாம் போட்டாச்சு. அவங்க வந்து 2 பேரும் கையை கோத்துட்டு வரப்போ நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்துட்டு உங்களை முக்கியமான இடத்துக்கு கூப்பிட்டு போகணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு வான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து புது ஃபோன் கிடச்சோன்னா நம்ம அவங்களோட அசிஸ்டண்ட்டுக்கு கூப்பிட்றாங்க. அசிஸ்டண்ட் நான் தானதுக்கு சேர்மன் நீங்களா ஃபோன் பண்ணிட்டீங்களா இப்போ எங்கே இருந்தீங்க என்ன பண்ணீங்க காஞ்சலிக்கு தேனதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதில் வந்து இப்போ நான் பரவாயில்ல இப்போ என் ஒய்ஃப் கூட தான் இருக்கேனதுக்கு உங்கள் ஒய்ஃபா மிஸ்டர் ஷூ ஆனதுக்கு ஆமாம் அப்படின்னா சரி இப்போ இந்த ப்ராப்ளத்துக்குலாம் யார் காரணம் உங்களுக்கு ஆக்சிடென்ட்டுக்கு யார் காரணம்னு சொல்லி கேட்டோன்னே எல்லாம் என் தம்பி தான் காரணம் அவனை தவிர வேறு யார் பண்ண முடியும் அவனை தான் அன்றைக்கே சொன்னான் என்னை இடிச்சவனோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது அவனை வரைஞ்சி அவன் யார் நீ கண்டுபிடி அதுக்கு இது மட்டும் இந்த ஆதாரங்கள் மட்டுமே அவனை அழிக்க முடியாது கம்பெனிக்கு போய் அவனுக்கு ட்ராப் ரெடி பண்ண அவனுக்கு எப்படியாவது அழிச்சே தீர்னு சொன்னோன்னா ஓகே நீங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களையும்
நம்ம மிஸ்டர் ஷிவ் வந்து பார்க்குறேன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் தேவையில்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் யார்கிட்டையுமே சொல்லலை, இனிமேலும் அப்படித்தானே, ஓகே நான் உங்களுக்கு நாளைக்கு கூப்பிட்றேன்னு வச்சுட்டாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்களோட ஒரிஜினல் ஒய்ஃபு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு தான் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்ததில் அவங்களுக்கு நரம்பு பாதிச்சு மெமரி லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இவங்களை தெரியல, இவங்க பைத்தியமாக இருந்தாங்காட்டி இவங்களுக்கும் தெரியல. இப்போ வரைக்கும் ஹீரோயினுக்கு தெரியாது, நம்ம ஹீரோ மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஹீரோயின் வந்து அங்கே பார்ட்டிக்கு போயிடுறாங்க. பார்ட்டியில் வந்து அவங்க அது இதையும் பேசி நம்ம ஹீரோயினை வந்து நிறைய குடிக்க வச்சிடறாங்க. குடிக்க வச்சுட்டு அப்புறம் தான் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனோட பழைய லவ்வர் ஒருத்தர் இருப்பான், அவங்ககிட்ட கோர்த்து விட்டுட்டாங்க. அவன் வந்து சொல்லுவான், நான் பண்ண மாதிரி அவளை கூட்டு வந்துட்டு குடிக்க வச்சுட்டிங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியே அனுப்பிடுவா. அவள் கூட ஒரு ஃப்ரெண்டை கூட்டு வந்தால, அந்த ஃப்ரெண்டு அங்கே தான் இருப்பா. அவள் வந்துட்டு ரொம்ப குடிச்சோடனே என்ன பண்ணலான்ட்டு, சரி நம்ம பாய் ஃப்ரெண்டு வெளியே தான் இருப்பா, நான் கூப்பிட்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு வர வெளியே போயிட்டான். அந்த கேப்பில் தான் இவனை அந்த வில்லனக்காரனை நம்ம ஹீரோயினோட ஃபஸ்ட்டு ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தவனை வர வச்சு இந்த மாதிரி அவனை கோத்து விட்டு இதுக்கு போயிடுச்சுங்க. நம்ம கிட்ட போய் பார்த்தாலும் நமக்கு பல நாள் முன்னாடி என்கிட்ட தப்பிச்சிட்டேன், இனிமேல் எங்களை தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம தப்பாக நடக்க பார்க்குறப்ப நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்து அவனை அடித்து போராடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பண்ணி அவளுக்கு எப்படியாவது இது பண்ண நினைக்கிறப்போ நம்ம ஹீரோ வந்துடுறாரு. வந்துட்டு நீ எப்படி இங்கே வந்த, யார் நீ சொல்லப்போ வந்துட்டு அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து யாருன்னு சொல்லி பார்த்தா மிஸ்டர் லியூன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ சாரி மன்னிச்சிருங்க, இவங்க வந்து உங்களோட ஒய்ஃப்னு எனக்கு தெரியாது, உங்களோட ஆளுன்னு தெரியாது, இப்படி நடந்துக்கிட்டு இனிமேல் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அந்த பொண்ணுங்களும் பயந்து நடுங்கி உட்காந்துட்டு இருக்கு. இவனும் காலை விழுந்து கெஞ்சிடா, எவ்வளவு தைரியம் வந்தால் என் பொண்டாட்டி மேலே நீ கை வச்சிருப்பா, அதனால தப்பு, உனக்கு ஆளுங்க பார்த்துப்பாங்கன்ட்டு ஆளுங்க வச்சு அவனை கூப்பிட்டு போக சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வரப்போ, நீ எப்படி வந்த, உனக்கு காணுமேன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அவள் வந்து உள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப வெளியே துரத்திடுவாங்க. நம்ம ஹீரோ வெளியே நின்று ஃப்ரெண்டு வந்து ஆமாம் சாரி என்னால் இப்படி ஆயிடுச்சுன்றதுக்கு இவர் எப்படி வந்து நான் தான் அவளை போய் வர சொன்னேன், அண்ணா நீ சரியான ஆளை பிடிச்சிருக்கு, அவர் ரொம்ப ஸ்மார்ட்டு, தூங்குவேன், அவங்க ரூமில் போய் வெயிட் பண்ணுறப்போங்கன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா ஓடிடுது. பின்னாடியே போனால் அவங்க அப்பா அம்மா ரூமில் போய் உட்காந்துக்குச்சு. நீங்கள் அப்பா அம்மா வராங்கன்னு பாருங்க அப்படிங்குது. ஓகே நான் இந்த ரூம்லேயே இருக்கணும், அங்கே திரும்ப அதை பத்திரமா ட்ராவல் வச்சுட்டு அவன் போயிடுறான். இந்த குழந்தை போன விசைய கப்புன்னு கையெடுத்துட்டு எங்கள் அம்மாவுக்கு குழந்தை வராமல் நீ தடுப்பியோ அப்படின்ட்டு பின்னூசி வச்சு ஓட்டையாக குத்துது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அதை வச்சுட்டு பில்லோ கடையில் வச்சுட்டு போயிடுது. அப்புறம் அவன் ஹீரோ வந்து என்ன பண்ணிடுறான், நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வரான். அந்த குழந்தை வெளியே வருது. டேடி வந்துட்டிங்களா, ஆமாம் குட்டி நீ என்ன தூங்கலையா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன், ஓகே நீ மம்மியை பார்த்துக்கோங்க, கேர் பண்ணிக்கோங்க, நான் போய் தூங்குறேன் போய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. அந்த குழந்தைகிட்ட அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே இவன் இப்போ உள்ளே போய் நம்ம ஹீரோயினை வச்சுட்டு பாப்பா சவுண்டு கேட்டுச்சுன்னு போதையில் வளர்றாங்க. ஆமாம் இவ்வளோ நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நம்மளை பார்த்தோன்னே குட் நைட் சொல்லிட்டு தூங்க போயிட்டா அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுற்றுது, தலை வலிக்குது, நீ ரொம்ப குடிச்சிட்டு அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்களா, இல்லை நான் தான் வாலண்டியராக கொடுத்தாங்க, அவங்க என்னை பற்றி என்னமோ சொல்கிறாங்க, எனக்கு ஏதோ ஒரு ஆள் கூட அஃபேர் இருந்ததாம்மா, உனக்கு மிஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன், என்னோட குடும்பம் வந்து பேங்க்ரப்ட் ஆகிடுச்சு, அதனால் அவங்க கூட இருந்ததா என்னென்னமோ சொல்கிறாங்க, நான் அவனுக்கு திரும்ப ரீபே பண்ணனா இல்லை எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போதையில் உளறாங்க. அது எல்லாமே நம்ம ஹீரோ தானே, அதனால் நீ எதை பற்றி ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன், என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் உனக்கு டென்ஷன் ஆனால் நீ வந்து தனியை தேடி போகக்கூடாது, என்னை தேடி வா, உன் டென்ஷனை நான் குறைக்கிறேன் எப்படின்னு கேட்டுட்டேன்னா போய் கிஸ் பண்ணி படுக்க வச்சிடறாங்க. அதுக்கு அப்படியே ரொமான்ஸ் மூடுக்கு போகிறக்குள்ள நம்ம ஹீரோயின் அந்த காண்டம் எடுத்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அதை பார்த்துட்டு இது என்ன டேமேஜ் ஆகிருக்கு, ஓ அப்போ இவளுக்கு என் கூட அடுத்த குழந்தை பெற்றுக்க சம்மதமானு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க. இங்கே பார்த்தா நம்ம கம்பெனியில் வந்து இப்போ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அவன் நினச்சி அவனுக்கு கோவம் டென்ஷன். இப்போ அசிஸ்டன்ட் வந்துட்டு உங்கள் அண்ணன் வந்து செத்து போயிட்டாரு, நான் அவனை விசாரிக்க போன இடத்துல வந்து இந்த மோதிரம் தான் கிடச்சின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செத்து போட்டு தான் ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இதில் நீ எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை அவர் செத்து போயிட்டாச்சு, இனிமேல் இங்கே எனக்கு வேலை பார்க்கணும், நீங்கள் என்னை வேலை பக்கம் அனுப்பிடுவீங்க, எனக்கு பயமாக இருக்குது, இங்கே ஏதாவது சம்பளம் அதிகம், அதனால இனிமேல் உங்களுக்கு நான் விசுவாசமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தையெல்லாம் கொடுக்குறேன். அப்புறம் நான் அந்த பொண்ணை பற்றி விசாரித்து பார்த்ததில் அவங்களுக்கு ஹீரோக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் ஹென்ரி, அதெல்லாம் நான் பார்த்தேன், அந்த குழந்தைக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க வந்து பெரிய கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்க, அப்பா கம்பெனி, நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது நமக்கு நல்லது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி போய் வேறு பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ நீ சொன்னது சரிதான், ஓகே நான் பார்த்துக்கிறேன் நீ போன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிட்டாங்க. வில்லனோட சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்டு அசிஸ்டன்ட் இருக்குல்ல, அது பேசுது. அவன் சொல்கிறத நீங்கள் நம்பிட்டீங்களா, இது பல வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு இந்த மோதிரம் எப்படி கிடச்சிருக்கும், எனக்கு என்னமே டவுட்டாகவே இருக்கிறதுக்கு நான் மட்டும் அவனை ஃபுல்லாக நம்பிட்டு நீ நினைக்கிறியா, கண்டிப்பாக இல்லை, எனக்கு அந்த டவுட் தான் இருந்துகிட்டே தான் இருக்குது, கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து அவனோட குழந்தையாக இருந்தால் எனக்கு பின்னாடி இந்த சொத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும், அதை முதல்ல கண்டுபிடிக்கணும், எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிடுச்சு, அந்த குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் பிரச்சனை இல்லை, கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொன்னதுக்கு ஆமாம் நீ சொல்கிறது சரிதான்னு சொல்லிட்டு அதுக்கு நான் வேலையை பார்க்குறாங்க. இங்கே வந்து என்னென்னா இல்லை ஒழுங்காக இங்கேருந்து போன்னு சொன்னோன்னா இப்படிலாம் பேசக்கூடாது வா, இதெல்லாம் ஆமாம் எங்கள் டேடி எங்கே அந்த பியூட்டிஃபுல் பையா அவன் உள்ள
கிச்சனில் இருக்கான். இங்கே பாரு, நான் தான் உன் பாட்டி, என்கிட்ட நீ பொறுமையாக பேசுன்னு சொல்லிட்டு அப்படியே தலையில் கையை வச்சு அப்படியே முடி பிடுங்கிடுச்சு. அவள் ஆன்னு கத்தக்குள்ளே நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இல்லை நான் தலையை தான் கையை வச்சு அதுக்குள்ளே கத்துறா. இல்லை டாடி, இவன் மோசமான கல்வி, என் முடியெல்லாம் பிடிச்சி என்னமோ ஃபஸ்ட் எடுப்புன்னு தெரியும், அதுக்காகத்தான் நீ வருவேன்னு தெரிஞ்சுட்டு அந்த பொண்ணுங்க டோப்பை முடி போடுன்னு சொல்லி நினச்சிட்டு பாரு நம்ம ஹீரோ. இங்கே அவன் வெளியே வரப்போ அவங்க அம்மாவும் அந்த கிளம்பி பேசிகிட்டு இருப்பாங்க. என்னம்மா எல்லாம் சரியாக பண்ணிட்டேன்னு கேட்டதுக்கு பண்ணிட்டேன். இப்போ எதுக்கு முன்னாடி சொன்னால், அம்மா இந்த ஒரு முடி கொடுத்தா எனக்கு 1 மில்லியன் கொடுக்குறாங்கம்மா, அந்த இவனுக்கு இன்னும் டவுட், அதனால இப்படி பண்ணானதுக்கு. அப்படியா, சூப்பர் சூப்பர், இந்த மாதிரி என்ன வேலை கேட்டால் சொல்லிட்டா நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சரின்ட்டு போயிடுறாங்க. குழந்தை கூட பேசிகிட்டு இருக்கிறப்போ அம்மாவுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணுங்கப்பா, அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணுங்கப்பா, அப்போ தான் நம்மளை எங்கேயும் போக மாட்டாங்கன்னு சொன்னோன்னே சரி அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கிஃப்ட் வாங்கிட்டு வர சொல்கிறாரு. அவரும் சரி இவர் சொல்லிட்டாரேன்ட்டு உடனே போய் அழகான எப்போவுமே கிடைக்காத ஒரு செயினை போய் வாங்கிட்டு வந்துடுறான். கொடுக்கலான்னு நேரடியாக வீட்டுக்கு வந்துடுறான். ஃபோன் பண்ணி பார்க்குறேன் எடுக்கவே இல்லை. என்னடா வெளியே என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு கார் வருது. பார்த்தா நம்ம ஹீரோ இறங்குறாங்க. இவங்க நான்சி தானே அந்த குரூப்போட ஓனர், இவங்க எப்படி ஒருவேளை இவங்க பாஸோட ஓனராக இருப்பாங்களோ அப்படின்ட்டு. ஆமாம், நீங்கள் பண்ணுறீங்க இங்கே என்ன டெலிவரி பண்ண வந்து நீங்கள் டெலிவரி பண்ணுற இல்லையே, அந்த குரூப்பில் உங்களை நான் பார்த்தனே அந்த ப்ரெஸ் மீட்டிங் அப்போ நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. இல்லை அது வேறு யாராக இருக்கும், நான் இல்லை, நான் இங்கே டெலிவரி பாய் தான், டெலிவரி பண்ண தான் வந்தேன், இங்கே ஒருத்தவங்க வந்து நகை கேட்டுருந்தாங்க, அது கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரி கொடுங்க, எங்கள் வீட்டு ஆளுங்க தான். யாரை கேட்குறேன், இல்லை ஒரு ஹேண்ட்ஸமான க்யூட் பாயாக இருப்பார், அவர் தெரியல, எப்பவுமே நான் கைவிட மாட்டேன், கடைசி வரைக்கும் நீ என் கூடயே இருப்பேன்னு சொன்னதுக்கு ஓகே அப்படின்ட்டு கேக் சாப்பிட்றாங்க. கேக் சாப்பிட்றப்போ அந்த கேக் அவங்க உதட்டில் ஒட்டிடுச்சு. என்ன இப்படி சாப்பிட்றீங்கன்ட்டு துடைக்க போகிறப்போ அப்படியே கிஸ் பண்ணிடுவார். கிஸ் பண்ணி அந்த கேக் உதட்டில் இருக்கிற கேக்கெல்லாம் அவர் உதட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். அது வேறு அந்த குழந்தை பார்த்துட்டு ஹை அப்படின்னா அந்த மேனேஜர் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு திரும்பிட்டு, அங்கிள் எனக்கு சீக்கிரமாக தம்பியோ தங்கச்சியோ வரப்போகுது, ஆமாம் மம்மி டாடி இப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு லூசு போய் அதையும் சொல்லிட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு போகிறான். ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்து இந்தாங்க முடி கிடச்சிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா, சூப்பர், உங்களுக்கு இந்த முடியை வச்சு நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போகிறீங்களா, அந்த குழந்தை உங்களோட அண்ணனோட குழந்தைய நீங்கள் நினைக்க போகிறீங்கன்னு கேட்டதுக்கு எனக்கு கேள்வி கேட்குற உரிமையில் உனக்கு யார் கொடுத்தது, ஒழுங்காக போகிறே இருக்கிற காசை பிடிங்கி விடுவான்னு கேட்குறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவன் போயிடாமல் அந்த ஆளை நீ பார்த்தியா, ஆமாம் ஹென்ரி பார்த்தேன், அங்கே தான் அவன் இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் எப்படி இருக்கா அந்த ஃபோட்டோ காமிக்கக்குள்ளே, ஐயா நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கறதுக்குள்ள அவன் இல்லை, அவன் ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்கான், எங்கேருந்தா கூப்பிட்டு வந்தாங்க, வீட்டு வேலை சமையல் வேலை எல்லா வேலையும் அவன் தான் பண்ணிகிட்ருக்கான், அவனாவது உங்கள் அண்ணன் ஹென்ரியாக இருக்கிறதாவது சான்ஸே இல்லைன்னா சரி போங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களாம் போனதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வச்சு பார்க்குறாங்க. அவன் டிஎன்ஏ டெஸ்ட்டு நீங்கள் நைட்டுக்குள்ளே வந்துடுன்ட்டு அவளும் ஹீரோயினை டார்கெட் பண்ணுறாங்க. இங்கிட்டிருந்து 1 பில்லியன் வாங்கினதுக்காக அவளுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறப்ப தான் அவங்களோட ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் அங்கே ஏஐ ப்ராஜெக்ட் ஒன்று இடத்துக்கு வருது. அதை எப்படியாவது அவளை எடுக்க விடாமல் இவங்க எடுத்து அவளை பழிவாங்க நினைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறோம், எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களோட அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, இப்போ நம்ம ஏஐ ப்ராஜெக்ட் மேடமோடது வருது, அதை நம்ம எடுக்கணும், அதெல்லாம் இப்போ நீங்கள் இல்லாதங்காட்டி ப்ராஜெக்ட் எல்லாம் ரொம்ப அடி வாங்கிருச்சு, நீங்கள் வந்தால் தான் மீள முடியும், கோடிக்கணக்கில் லாஸ், அவர் பதவி ஏற்றதுலேருந்து இந்த மாதிரி தான் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ அடுத்து நம்ம ஹீரோயின் அசிஸ்டன்ட் எல்லாமே ஏழை நடக்கிறதுக்கு வந்துட்டாங்க. நம்மளோட வில்லன் சார் அப்படியே கெத்தாக உட்காந்துருக்காரு. கூடவே அந்த அசிஸ்டண்ட் பொண்ணும் நம்மளோட ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் அங்கே தான் இருக்காங்க. அப்புறம் சரி இன்னும் அவளை காணமே, அவளை இன்றைக்கி அழுக வைக்கிறதா என்னோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்ம ஹீரோயினும் குழந்தையோட வராங்க. என்ன இவங்க 2 பேர் மட்டும் வராங்க, அந்த அவனை காணமேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ கூட்டிகிட்டு வரக்கு வெக்கமாக இருக்கும் போல் அப்படின்னு அசிஸ்டண்ட் எடுத்து கொடுக்குறான் அவனுக்கு. ஆமாம் அப்படி தான் இருக்கும், இன்றைக்கி இவங்க 2 பேர் கண்ணில் கண்ணீரை பார்த்தது எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இவனை அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு, நீங்கள் வீட்டுக்கு டெலிவரி கொடுக்க வந்தாங்க தானே, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இல்லை நான் டெலிவரி கொடுக்கலாம் வரல, நான் இவர்கிட்ட தான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன், பல சம்பாத்தியம் கிடைக்குது, நான் எதுக்கு பார்ட் டைம் ஜாப் பண்ண போகிறேன், நீங்கள் வேறு யாரோ பார்த்து போயிட்டீங்க, என்னோடதெல்லாம் காமனான முகம் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவளை சமாளித்து அனுப்பிடுறான். இதை வில்லன் கரெக்டாக கேட்குறப்போ, கிஃப்டெல்லாம் கொடுத்தியாமே அவங்க வீட்டுக்கு நீ போனியா, ஆமாம் சார் போனேன், அவங்கள செக் பண்ணுறதுக்கு போனேன், அவங்களோட ஹஸ்பண்ட் நம்மளோட ஹீரோ சாரான்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் போனேன், அதனால தான் போனேன், ஆனால் கிஃப்ட்டில் நான் கொடுக்கல, அவங்க வேறு தப்பாக நினச்சிட்டு பேசுகிறாங்கிறதுக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காராங்க. அதுக்கப்புறம் ஏழை வருது. ஃபஸ்ட்டு 50 மில்லியன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே இவன் ஒரு வேலை சொல்ல அவள் ஒரு வேலை சொல்ல, கடைசியில் இந்த புள்ளை என்ன பண்ணிடுச்சு, அது 200 மில்லியன் 150 மில்லியன் 300 மில்லியன் கடைசியில் 500 மில்லியன் கூட நடத்திடுச்சு. இவனும் டென்ஷன் ஆகிற, ஐயோ அது ஒர்த்து இல்லாத ப்ராஜெக்ட், எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணி அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு அவனை சமாதானப்படுத்தினாலும் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறான், அதில் இல்லை எடுக்கலாம், அந்த குழந்தை அமௌண்ட் சொல்லுதுன்னா இவன் அமைதியாக இருக்கா அப்படின்னா அது எவ்வளோ ஒர்த்தான ப்ராஜெக்டாக இருக்கும், நீங்கள் எடுங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணான்னு சொன்னானே, அவன் அந்த குழந்தை மேலே இருந்த கோவத்தில் கடைசியாக 500 மில்லியன் நிறுத்திட்டான். அது என்னென்னா ஹீரோவும்
ஹீரோ அங்கே வந்திருப்பான். வந்து இந்த குழந்தைகிட்ட வந்து பேசியிருப்பான். ஃபோன் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த அசிஸ்டண்ட்டும் வந்து அவங்களோட கனெக்டில் இருப்பான். இந்த குழந்தை கனெக்டில் இருக்கும். அது என்ன சொல்லுவோம்னா, நான் வந்து ஓகே சொல்கிற வரைக்கும் நீ வந்து ஏலத்தை வந்து டபுள் மடங்காக ஏற்றிக்கிட்டே இரு சாமி. நான் எப்போ ஸ்டாப் பண்ணேன்னா அப்போ நீ ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னோன்னா 500 மில்லியன் வந்தோடனே இவன் ஸ்டாப் பண்ணிடும். இவனுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஏஏ ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. எல்லாம் இவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த குழந்தை ஏன் சாமி இப்படிலாம் பண்ணுறதுக்கு டேடி தான் பண்ண சொன்னார். உனக்கு எதாக இருந்தாலும் நான் வீட்டில் போய் தெளிவாக சொல்கிறேன் மம்மின்னு சொல்லிடுச்சு. ஐயோ டாடியோட ப்ராஜெக்ட் போயிடுச்சுன்னு ஃபீலிங்கில் தான் இருக்கான். பில்லியனு அவனுக்கு சரியான டென்ஷன். அங்கே இருந்தவங்களாம் ஃப்ரீயாக கொடுத்துருந்தா கூட நான் வாங்கியிருக்க மாட்டேன். இது சரியான பைத்தியம். அவங்க அண்ணன் இல்லாதனால இவன் இப்படியெல்லாம் பண்ணானே சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்க. இவன் மயக்க மட்டும் விழுந்துட்டான். அதுக்கு நீ ஏமாத்திட்ட, என்னோட 500 மில்லியனை கொடு அப்படின்னோன்னா, நீ தான் ஏலம் எடுத்திருக்க, நான் ஏலம் எடுக்கல. நல்ல வேலை எங்கள் அப்பா இருந்தால் இந்த வேணான் இருப்பார். இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் எங்கள் குடும்பம் பேங்க்ரப்ட் ஆகாமல் என்ன பண்ணுறோம் சாமி, நல்ல வேலை கடவுளை காப்பாற்றிட்டு அவங்க போகிறாங்க. இவனுக்கு வேறு வழி இல்லாமல் அந்த 500 மில்லியனை கொடுத்துட்டு அப்படியே டென்ஷனாக வந்து நம்மளோட அசிஸ்டண்ட் இவர் இப்படி அடிக்கிற, நீ தானே இப்படி பண்ண, எனக்கு தெரியும்டா, ஏற்றி விட்டியா, நீ அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீ அவன் ஏற்றிருப்பி எனக்கு தெரியும்டா அவனே கோவமாக கத்திட்டு லேடி அசிஸ்டண்ட் கூப்பிட்டு போகிறான். அவன் இருக்குது பழக்கம் போல், நீ கடைசி வரைக்கும் நீ என் கூட்டிருப்ப எனக்கு நம்பிக்கை இருக்குது, வாமா போடலன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு போயிடுறான். அங்கே வந்து உட்காந்தாச்சு. எங்கன்னா மீட்டிங் நடக்குது. ஏன்னா 500 மில்லியனை தண்டத்துக்கு வந்து ஏமாற்றிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டுறாங்க. நீங்கள் இப்படி என்ன பண்ணலாம், 500 மில்லியன் அதெல்லாம் எங்கள் அண்ணன் காசு தானே, நான் பார்த்துக்கிறேன், இது எங்கள் அண்ணனோட கம்பெனி, அவனுக்கு அப்புறம் நான் தான் என்னென்னலாம் பேசிட்டு இருக்கேன்றதுக்கு. இல்லை அவர் வந்தால் கண்டிப்பாக எங்களை திட்டுவார். நம்ம இன்ட்ரெஸ்ட்லேயே உங்களால் கேவலமாக திட்டு வாங்கினோம். ஒரு 500 மில்லியனை வந்து ஒன்றுமே இல்லாத ப்ராஜெக்ட் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லோரும் திட்டுறாங்க. இது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களை தூக்குறோன்னு சொல்லிட்டு அவனை வந்து சிஏ போஸ்ட்லேருந்து தூக்கிட்டாங்க. அதுலேயே அவனுக்கு செம காண்டு. அதே கோபத்தோடு தான் அவன் போகிறான். இங்கே குழந்தைய வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டு அவங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. காரெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து அந்த அசிஸ்டன்ட் கிட்ட வந்து அவள் ஜாலியாக பார்த்துட்ருக்கு. அப்புறம் அந்த குழந்தை கார் விட்டு விளையாடுறப்போ கீழேருந்து ஏதோ ஃபைல் எடுக்குது. இங்கே வந்து அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்களா, உங்கள் டாடியோட ப்ராஜெக்ட் நீ வாங்காமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறப்போ, இல்லைப்பா நல்ல வேலை நீ ஸ்டாப் பண்ண, ஒரு வேளை டாடி இருந்திருந்தால் கூட திட்டிருப்பார், அதெல்லாம் ஒரு ப்ராஜெக்டாக, நல்ல வேலை நீ எனக்கு கேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, இப்படி தான் இருக்கணும், ரொம்ப தேங்க்யூனதுக்கு. நீங்கள் எங்கள் டாடி வந்து இல்லாதப்போ என்ன மேலே அன்பாக இருந்த ஒரே ஜீவன் அவர் தான். நாங்கள் நீயே ஃபீல் பண்ணுற, இனிமேல் நானும் மரியாதை இருக்கும், நாங்கள் போய் உனக்கு எல்லாம் பண்ணதுக்கு ஆமாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, திடீர்னு இதெல்லாம் கனவாக சொல்லிடுவீங்களோன்னு பயமாக இருக்குன்றது, இது கனவு இல்லை, கண்டிப்பாக இது நினச்சதான்னு சொல்லி கைக்கிட்டேன்னு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஸ்டன்னாகி அப்படியே பார்த்துட்டு எனக்கு ஒரே டென்ஷனு. அப்போ அதெல்லாம் உண்மையா, அப்போ எங்கள் பேங்க் கேப்ட் ஆனோன்னா நான் அவர் கூட தான் இருந்தேன், அவர் என்ன வச்சுருந்தாரா, இப்போ என்ன பண்ணுறது, அவரால் ஒரு நைட் நடந்திருக்கேன்னா ஐயோ என்ன பண்ணுன்னு தெரியலையே, அவருக்கு காசு கொடுக்கணுமா, அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கேனா, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு டென்ஷனாக இது பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ வராரு. வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்டதுக்கு அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் உள்ள வச்சுட்டு நம்ம ஹீரோவையே பார்க்குறேன். நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு யோசிக்கிறா, இது வந்து பழைய அக்ரிமெண்ட்டு, 10 மில்லியன் காசு கொடுத்தா போதும் நான் அதுலேருந்து வெளியே வந்துடலாம், ஆனால் இவனை என்னால் மிஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நினச்சி மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு அவள் குழம்பி போயிருக்கிறது புரியுது. அது ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டுன்னு தெரிஞ்சுட்டு நீ இது ரிலாக்ஸ் ஆகிரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உங்க கூட நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஆதல் சொன்னோன்னே அந்த டாக்குமெண்ட்டை வந்து மறைச்சி வச்சுட்டு நம்ம ஹீரோயின் பாத்ரூம் போயிடறாங்க. எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோட போட்ட அக்ரிமெண்ட். ஓ இதை பார்த்தா டென்ஷன் ஆகிட்டாளா, சரி இது எப்படியாவது இதில் வந்து இது பார்க்கணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சரின்னு சொல்லி விட்டுறாரு. அடுத்து ஏதாவது பண்ணுமே நம்ம வில்லன் வந்து ரொம்ப தீவிரமாக யோசிச்சுக்கிறப்ப வக்கீல் மூலமாக வச்சு இப்போ நான் வேலை விட்டு துரத்திட்டாங்க என்ன பண்ணு தெரியலன்றதுக்கு இப்போ அவனுக்கு வாரிசும் இல்லை, நீதே எல்லாமே இருக்குது, அவனை வந்து செத்து போயிட்டான்னு சொல்லி அவனோட கடைசி ஆசைன்னு சொல்லி எதையாவது நீ பண்ணிடு, அப்போ நீ பண்ணிட்டீங்கன்னா சொத்தையில் அவன் பேருக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னான்னா, ஆமாம் சூப்பர் ஐடியா, நான் தானே வாரிசு, அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டோம். கடைசி விஷயம்னு சொல்லி அவன் போட்ட டாக்குமெண்ட்டை வந்து நம்ம கொடுத்தோம்னா போதும், சொத்தெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு வந்துடும், எங்கள் அப்பாவுக்கு அடுத்து நான் தானே, எல்லாமே எனக்கு தான் சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். இந்த மேட்டரில் நம்ம அசிஸ்டண்ட் மூலமாக நம்ம ஹீரோக்கு அதுக்கு போகுது. நம்ம ஹீரோயின் வந்து அடுத்த நாள் வந்து நைட் மேட்டெல்லாம் முடிச்சுட்டு நைட் தூங்குற 11 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. காலையில் பார்த்தா ஃபோன் வருது, நீங்கள் வேலைக்கு வருவீங்களா மாட்டிங்களான்னு. நம்ம அசிஸ்டன்ட் கேட்டோன்னா மணி என்ன 11 ஆகிடுச்சு எந்திரிச்சு உட்காந்துறேன்னா நம்ம ஹீரோ அப்போ எந்திரிக்கிறார். என்னாச்சு, அம்மா நீ எப்போ எந்திரிச்சா, நீ இப்போ எந்திரிக்கிற, இல்லையே நான் எந்திரிச்சு சமைச்சு குழந்தைய ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்து பார்த்தா நீ தூங்கிட்டு இருந்தேன், அதனால் நானும் கிட்டேயே வந்து படுத்துறேன்னு சொன்னேன். ஓகே நாளைக்கு நான் தூங்கிட்டு நான் எழுப்பிட்டணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை குளிச்சுட்டு கிளம்பி போகிறாங்க. நீ வா வந்து சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து சாப்பிட வச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து வந்துட்டு ஆஃபீஸ் வந்துட்டாங்க. ஆஃபீஸ் வந்தோடனே நம்ம ஓனரை பற்றி பேசணுன்னு அவன் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க டெத் வந்து அவன் கடைசி வில்லுன்னு சொல்லி அதை அறிமுகப்படுத்த போகிறாங்க. அடுத்த வாரம் வந்து அவன் டெத் அனிவர்சரி பண்ண போகிறாங்க. அப்படி என்ன பண்ணுவீங்க எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லி என்னென்ன பண்ணணும்
பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாத்தையுமே முடிவு பண்ணி வச்சு இப்போ நம்ம ஹீரோயின் வந்து நீ அவனை ஜாக்கை வந்து பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டு ஃபோனெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோனில் அவன் இல்லைன்னதுக்கு என்னச்சுங்கிறதுக்கு நான் உண்மைதான் நான் அவன் கூட ஒன் டே இருந்திருக்கேன். என்னது ஆமாம் அதனால தான் அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணியிருக்கேன். இப்போ அவன் வந்து இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்படியாக்கும் நானும் எக்ஸெப்ட் பண்ண வேறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. என் தந்தையோட பேங்க் ஆனதில் அவர் தான் வந்து காசெல்லாம் கொடுத்து இது பண்ணியிருக்காரு. என்னை வின் பண்ணி நான் அவர் கூட தான் இருந்திருக்கு. ஆனால் நான் என்ன ஞாபகப்படுத்தி பார்த்தாலும் என்னோட ஃபர்ஸ்ட் மீட் எனக்கு ஞாபகமே இல்லை. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மனசுக்குள்ளே வந்து அவங்களோட க்ளோஸாக இருந்த மாதிரி தான் தோணுது அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் வந்து அங்கே போகிறீங்களா ரக் பண்ணி தான் நான் வந்து இல்லை அவங்க பாடி கிடக்கல அவன் செத்து 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்கிறாங்க. ஆனால் எப்படி இதில் நம்புறது அதுங்கிறதுக்கு சரி நீங்கள் வந்து தனியாக வந்து வீட்டில் வச்சு சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்ருங்க அவங்களோட அந்த ஸ்டாட்டு வச்சு பண்ணிருங்கிறதுக்கு அப்போ தான் உங்களுக்கு மனசு ரிலாக்ஸ் ஆகுதுன்னா ஆமாம் நீ சொல்கிற சரி இதை வீட்டில் வச்சு ஸ்டாட்டு வச்சு கும்பிட்டு அவனை நல்லா அவனோட ஆத்மாவை வந்து மேலே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகி நான் இங்கே இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓகே டான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் பண்ணிக்கிறாங்க. அந்த டாய் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதான் அந்த ஸ்டாச்சு வச்சுருப்பாங்களே நீளமாக அவங்க பேர் போட்டு அதை வாங்கிட்டு அங்கே போகிறாங்க. குழந்தையும் அவங்க அப்பா பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அம்மாவுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுங்கள் இந்த மோதிரத்தை வச்சு பண்ணுங்கன்னு சொல்லி பொம்மை மோதிரத்தை கொடுக்குது. இல்லை உங்கள் அம்மாவுக்கு பெருசாக அதிகமான விளையாட பண்ணணுறதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லையே அம்மாட்ட போய் திருடிக்கலாமாங்கிறதுக்கு திருடுறதுலாம் தப்பு என்கிட்ட காசு இருக்குது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி குழந்தைய சமாதானப்படுத்துகிறப்ப தான் அந்த பையோட வராங்க. அவங்க ரூமுக்குள்ளே போய் பார்த்தா அந்த ஸ்டாச்சு அதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு சாக்கு ஐயோ நான் உயிரோட இருக்க ஏத்மாவை இவன் எங்கே அனுப்ப போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறப்ப தான் நம்ம ஹீரோயின் வராங்க. வந்து உட்கார வச்சு என்னதுன்னு கேட்டதுக்கு இவர் எனக்கு தெரிஞ்சவர் ஹீரோட ஃப்ரெண்டு அவருக்கு நான் ஃபீல் பண்ண போகிறதுக்கு இப்போ அதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க வேண்டாம் அவர் வந்து காணாமல் போய்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. செத்து போனதுக்கு எதுவுமே அவங்களுக்கு ஐடென்டி கிடைக்கலன்றதுக்கு இல்லை எனக்கு அப்போ தான் மனசு வந்து திருப்தியாக இருக்கும். நீ வந்து பொறாமப்படுறேன்னு நினைக்கிறேன் நீ உன்னை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிற நீ தான் எனக்கு எல்லாமே ஆனால் இது பண்ணாதான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அவர் ஐயோ அதெல்லாம் இல்லை வேண்டாம் நான் தான் அவன் சொல்ல வரத்துக்குள்ளே குழந்தை வந்து அம்மா வெளியே போய் சாப்பிடல டின்னர் போகலான்னு சொல்லிட்டு பேச மாற்றினங்காட்டி அவளும் அந்த ஸ்டாச்சு அங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம ஹீரோ அந்த ஸ்டாச்சு வந்து ஓரம் தள்ளி போட்டு போயிட்டாங்க. ஐயோ இவளை சமாளிக்கிறதே கஷ்டம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் ரொம்ப நொந்து போயிட்டாரு மனசை பாப்பா. பின்ன அவருக்கே அவர் ஃபியூனல் பண்ணால் யாருங்க ஒத்துப்பாங்க. அப்புறம் அந்த அவனோட வில்னஸ் வந்து சொல்கிறக்காக அந்த ஃபியூனல் டே வந்துருச்சு. எல்லோரும் பெரிய பெரிய ஆளுகளாக வந்து லைனாக உட்காந்துருக்காங்க. அப்போ எல்லாம் பேசிக்கிறாங்க அவருக்கு கல்யாணமும் ஆகலை எலிஜிமெண்ட் குழந்தையும் இல்லை. அப்போ கண்டிப்பாக இந்த சொத்தெல்லாம் அவங்க அப்பாவுக்கு போகும் அவங்க அப்பாலேருந்து இவனுக்கு வந்துடும் இவன் பாரு சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலே அவர் செத்து போயிட்டது மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ அவங்க அப்பாவை சொல்கிறாங்க என் பையனோட கடைசி ஆசை அவன் இந்த சைன் பண்ணி வச்சுருக்காங்க அப்பான்னு சொல்லி கொடுக்குறப்போ எப்படி அவர் இந்த மாதிரி எந்த வக்கீல்கிட்டையும் சொன்னதா எங்களுக்கு தெரியாது நான் அவனோட அசிஸ்டண்ட்டு எங்கிட்டே சொன்னதில்லை அவரோட வக்கீலோட நான் வேறு சொல்கிற கேட்டு பாருங்கிறதுக்கு நீ எனக்கு ஆதரவாக பேசுறியா அவனுக்கு ஆதரவாக பேசுறியா சொல்லி கேட்டதுக்கு நான் பொறுமையாக நார்மலாக என்னோட விஷயங்களை தெரிஞ்சுக்க தான் பேசுன்னு சொல்லி அசிஸ்டன்ட் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பண்ணுறது சரியில்லை ஒழுங்காக போனதுக்கு இல்லை நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா போலீஸுக்கு தான் போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அவனுக்கு கோவத்தை துரத்தி அடிச்சிட்டாங்க. அப்புறம் இவங்க பேசுகிறாங்க இது வெளியே வச்சுருப்பாங்க டேடி இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அம்மா உள்ள இருக்காங்க அம்மா பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு டேடி எங்கிட்ட விஷயம் சொல்ல மாட்டிங்களா ஏன் இப்படி பண்ணின்னு கேட்டதுக்கு சரி தாங்க சொல்கிறேன் நான் வந்து எனக்கு இப்போ தான் எல்லாமே ஞாபகம் வந்திருக்கு அதுக்காக தான் வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு மம்மி முன்னாடியே தெரியுமானதுக்கு ஆமாம் சின்ன வயசில் நான் கஷ்டப்பட்டப்போ அவள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொன்னோன்னே சின்ன வயசில் அவங்க அப்பாவோட சண்டை போட்டு நம்ம ஹீரோ போயிருப்பார்ல அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து குழந்தைய அந்த வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நான் உனக்கு எப்போவுமே துணையாக இருப்பேன் ஆதரவாக இருப்பேன் இது வந்து சின்ன வயசு லவ் போல் கட்டி பிடிச்சி ஆதரவு சொல்லுவோம் அந்த குழந்தை பார்த்துட்டு அப்போவே உங்கள் அம்மாவுக்கு உன் வயசு தான் இருக்கும் அப்போவே எனக்கு வந்து ஆதரவு பண்ணி என் மனசை மாற்றினா அதுக்கப்புறம் தான் உங்கள் அம்மாவை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதுக்கு ஓகே டாடி அப்போ அவங்க அம்மாவுக்கு உங்களுக்கு முன்னாடியே தெரியும் நீங்கள் அம்மா ரொம்ப லவ் பண்ணிக்கிங்களா ஆமாம் அவள் தான் என் லைஃப் அவளை நான் லவ் பண்ணியிருக்கேன் நீங்கே வெயிட் பண்ண நான் உடனே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போயிருக்காரு. அப்படிலாம் கிட்ட கொடுத்து பேச சொல்கிறாங்க இது எங்களோட கடைசி ஆசை எங்களுக்கு அடுத்து நான் தான் இருக்கேன் அவனுக்கு கல்யாணம் இல்லை குழந்தை இல்லை இந்த சொத்தோட 60% ஷேர் வந்து எனக்கு தான் வருது இந்த கம்பெனிக்கு நான் தான் ஓனர்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ 2 போலீஸ்கார் வராங்க. அங்கே பாடுறா போலீஸ் எல்லாம் வருது பயமாக இருக்கடான்றதுக்கு அப்படிலாம் இல்லைப்பா வாங்க சார் என்ன வேணும் இல்லை உங்கள் பேர் ஜிம் யார் அவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அவர் மேலே வந்து நிறைய கேஸ் அதாவது சொத்தை வச்சு ஏமாத்தினது கொலை பண்ண முயற்சி பண்ணது கடத்தினதுன்னு சொல்லி நிறைய கேஸ் போட்டிருக்கு அது இல்லை 4வதுலன்றதுக்கு எங்கள் அண்ணன் வந்து செத்து போயிட்டாரு அவருக்கு இதை நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நீ பிள்ளை பேசி தப்புனதுக்கு யாருக்கு அண்ணன் நான் உயிரோட தான் இருக்கேன்னு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. நம்ம ஹீரோ பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு இவன் தான் ஜக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்று கோமா பார்க்குறான். அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட நான் சொல்கிறது கேளுன்றதுக்கு இத்தனை நாள் என்கிட்ட ஏமாற்றிட்டு இருந்தியா என்கிட்ட நீ பொய் சொல்லிட்டு இருந்தியா அப்படி தான் ஜக்கான ஹேண்டின்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டு இருந்தியா உன் கூட எனக்கு வாழவே பிடிக்கல நீ கூட விட்டு போன்னு சொல்லிட்டு அந்த செயினை கழட்டி மேலே போட்டுருவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து கோவத்தில் அந்த செயினெல்லாம் கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போயிடறாங்க. அவள் பின்னாடியே போகிறப்ப சார் நம்ம இதை முதல்ல
பார்க்கணும் சார், நம்ம மேடமை எப்போ வேணால் சமாதானப்படுத்திக்கலாம்னு அசிஸ்டன்ட் சொன்னானே. சரின்னு சொல்லிட்டு திரும்பி எல்லாரையும் பார்த்து, நான் வந்துட்டேன், நீ என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணது எல்லாத்துக்கும் ஆதார் பக்கா ரெடி ஆகிடுச்சு, இனி தப்பிக்க முடியாதுக்கு. இல்லை நான் உன் பிரதர், நான் எப்படி உன்னை கொலை பண்ண பார்ப்பேன், என்னை இப்படி ஏமாற்ற பார்க்குறியா, நான் இது பண்ண பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணோன்னே ஒன்றும் முடியாமல் போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு போனோன்னே அவங்க அப்பா வந்து முட்டி போட்டு கெஞ்சினாரு, ப்ளீஸ் அவனை விட்டுரு, அவன் லைஃப்பில் எப்படி வாழ்நாள் ஃபுல்லாக எப்படி ஜெயிலில் இருக்க முடியும்னு கேட்டதுக்கு, இப்போ கூட நீ அந்த மகனத்தை நீ சப்போர்ட் பண்ணுறியா, எனக்கு கொலை பண்ண பார்த்துருக்கான், என் சொத்தால் எப்படி அடக்கிட்ட, இப்போ உனக்கு அவன் தான் வேணும், அவனை விடுன்னு சொல்கிற, அப்போ என்னால் என்ன பண்ணுறதுக்கு, நீ என்னோட மகன் அவனை விட்டு ஆகணுத்துக்கு, இப்படிப்பட்ட அப்போ எனக்கு தேவையே இல்லை, இவரையும் பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டோன்னே அவனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது. அப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு, நீ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்போ நம்ம ஹீரோயின் வந்து வெளியே பார்த்தா அவங்க இல்லை சமாதானப்படுத்த போகிறப்ப, சார் மேடம் வீட்டுக்கு தான் போகிறாங்க, அவங்கள எப்படியா சமாதானப்படுத்திக்கல, ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு பிஸ்னஸை பாருங்க சார் சொன்னோன்னே அந்த ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக அவன் என்னென்ன பண்ணணும் அந்த ப்ராஜெக்ட் வந்துடுவார். நீங்கள் வந்துட்டிங்களா, நீங்கள் வந்துன்னு தெரிஞ்சு உங்களை பார்க்க நான் வந்துட்டேன், அந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்பிரி ஆகிடுச்சு, திரும்ப ப்ராஜெக்ட் போட்டுக்கலான்னு சொன்னோன்னே இவ்வளோ வருஷமும் என்னை நம்பி அந்த ப்ராஜெக்ட்டுக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, அந்த சிட்டி ப்ராஜெக்ட் நானே எடுத்து நடத்துகிறேன், என் மேலே வச்சு நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு டீ எல்லாம் குடிச்சிக்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு குழந்தை ஒய்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கு ஆமாம் எல்லாமே இருக்காங்க, அவங்களும் வந்திருந்தாங்க, அவங்க கொஞ்சம் கோவமாக இருக்காங்க, அவங்கள போய் சமாதானப்படுத்துன்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி அசிஸ்டண்ட்டை கொடுத்து அனுப்பிட்டாங்க. அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கிறப்ப தான் அந்த பெட்டி தூக்கிட்டு இருந்தேன்னா அவங்க கோவமாக இருக்காங்க, நான் போய் சமாதானப்படுத்துகிறோன்னா சரி போங்கன்ட்டு நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. மேடம் சார் வந்துட்டாருன்னு கேட்டதுக்கு, இல்லை அவரை பார்க்க முடியாது, எங்கிட்ட ஆக்ட் பண்ணியிருக்கேன், நான் நடிச்சிருக்கான், அவனை போக சொல்லணுதுக்கு, மம்மி ப்ளீஸ் மம்மி டாடி உள்ளே விடுங்க, சின்ன எக்ஸ்கியூஸ் கொடுங்க, அவங்க அப்போ தானே இது பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, அதெல்லாம் முடியாது, என்னை ஏமாற்றி பொய் சொல்லி என்னை இப்படிலாம் பண்ணிட்டான், அவனை மன்னிக்கவே மாட்டான், அவனை போக சொல்ல அப்படின்றதுக்கு, ப்ளீஸ் மம்மி அவர்கிட்ட ஒரே ஒரு டைம் கேட்கலாம் அப்படின்றது நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறா, அந்த ஸ்டாச்சு கொண்டு வந்து வெளியே போட்டு மூஞ்சிலே முடிக்காது, என்கிட்ட ஏமாற்றிட்டில ஒழுங்காக போயின்னு சொல்லிட்டு சாத்திட்டு போயிடுறான். திரும்ப அந்த குழந்தை வந்து ப்ளீஸ் மம்மி, ஒரு பக்கம் வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல, டாடிக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுங்க, எனக்காக மன்னிப்புக்கா ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி அந்த குழந்தை கெஞ்சினான்னு சரி போன்னு சொல்லி அனுப்பிவிட்டுறான். வந்து கதை சாத்திட்டு டேடின்னு சொல்லிட்டு வந்துடுது. மம்மி மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க அப்படின்னோடனே அதே சொல்லு, நான் எப்படி உங்ககிட்ட வந்தேன்னு சொல்லு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. ஃபேமிலி வந்து பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, அவங்க அப்பா வந்து மாடியிலேருந்து கூட செத்து போயிருப்பார், அதனால கடன்லாம் அடைச்சி அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கூட்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் ஒரு நாள் 6 மாதம் ஒரு 15 நாள் வரவே போயிருக்க மாட்டார், ஆஃப் மந்த் 3 மாதம் ஆகிடுச்சு. நான் இங்கே வந்து 3 மாதத்துக்கு மேலே ஆகுது, ஆனால் நீ என்னை தொடவே இல்லை, எனக்கு நீ வந்து என்னோட அதுக்காக என்னை கூட்டிகிட்டு வரல, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீ என் கூட இருந்தாலே எனக்கு போதும், மற்றபடி உங்கள்கிட்ட எனக்கு எந்த சந்தோஷமும் எனக்கு தேவையில்லை, நீ என் பக்கத்தில் போக மாதிரி எனக்கு பிடிச்சிக்கிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் போதும்னா நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என்னோட எக்ஸ்ட்ரா அன்பு எல்லாமே வேணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வாழ ஆரம்பித்தோம். ஏற்கனவே வந்து அவங்க கூட ஒன் டே வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அப்போ இதுதான் அப்போ உண்மையிலே நீ லவ் பண்ணி தான் எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன், இதான் உண்மைக்கு. ஆமாம், எப்போவுமே இந்த ஹென்றி வந்து உனக்கு நல்ல விதமாக தான் இருக்கா, நீ உனக்கு ஹென்றி ரொம்ப பிடிக்கும் தானே, ஆமாம் எனக்கு ஹென்றி பிடிக்கும், இந்த ஜாக் பிடிக்கவே, இந்த ஜாக் எங்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்கான், ஹென்றி தான் எங்கிட்ட உண்மையாக இருந்தால் தெரியுமா அப்படிங்கிறாங்க. இந்த ஹென்றி தான் ஜாக்கு தான் ஹென்றி அப்படிங்கிறாங்க. என்னமோ இப்போ ஆனால் ஒரு பொண்ணா அவரே கொடுக்குற நீ வேண்டாங்கிற, நீ மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னோடனே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அவங்க காசு தரத்துக்கு சரிம்மா கோச்சுக்காதம்மான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த அந்த நெக்லஸ் எல்லாம் போட்டு விட்டுறாங்க. அந்த பார்த்துட்டு அம்மா பார்த்தீங்களா, அப்பா சீக்கிரமே அம்மா சமாதானப்படுத்திட்டு, ஆமாம் அம்மா இனி பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறாங்க. படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஆஃபீஸ்லாம் போகிறாரு, போயிட்டு நீங்கள் அவங்கள எப்படி இது பண்ணிட்டீங்க போலீங்களே, சமாதானப்படுத்துறீங்களா, ஆமாம்மா சமாதானப்படுத்திட்டு, நீங்கள் ரிச்சாக இருக்கீங்க, இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, அவங்க கண்டிப்பாக உங்களை விட்டு போக மாட்டாங்க, எதாக இருந்தாலும் நான் பொய் சொன்னது கோவமாக தான் இருந்தால் ஒரு வழியை சமாதானப்படுத்தியாச்சுனதுக்கு ஒரு வழியாக குடும்பத்து கூட சேர்ந்துட்டீங்க பாஸ் அப்படின்ட்டு அசிஸ்டண்ட்டும் நம்ம ஓனரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிங்கெல்லாம் வாங்கின முடிவு பண்ணிட்டாங்க. ஹீரோயினுக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த ஏஐ வந்து ப்ராப்ளமேட்டிக்கு சரி பண்ணி அதோட கிராப்டாக இருந்துச்சாமா, அதை ரெடி பண்ணி நம்ம ஹீரோயின்ட்டே கொடுத்துட்டாங்க. அவங்க அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி நீ அனுப்புனது வந்துச்சு, ரொம்ப நன்றியில் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இருமுறை என்னாச்சு, இல்லை எனக்கு ஒரு மாதிரியே இருக்குது, அப்படியே வாமிட் பண்ணுற மாதிரி அப்படின்னு, சரி நம்ம டின்னர் போக வேண்டாம் நான் வீட்டுக்கு வந்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறாங்க, போய் படுத்துருக்காங்க. குழந்தை ஸ்கூலிட்டு வருது, மம்மி என்னாச்சியே ஒரு மாதிரி இல்லைடா எனக்கு ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்குங்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டோன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னே பின்ன வச்சு விளையாடுற உன்னை யாராவது ஹெட் பண்ணாங்க, இல்லையே நான் நீங்கள் வீட்டில் நிறைய பேக்கெட் வச்சுருந்தீங்களா, அந்த பேக்கெட்டை குத்தி நான் தான் விளையாடுறதுக்கு என்ன பேக்கெட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபுல்லாக காண்டம் பாக்ஸே இருக்கும். இதுதான் இது வந்து அங்கிள் சொன்னார், இது இருந்தால் உங்களுக்கு குழந்தை பிறக்காமல் இதை தடுக்குதுன்னு சொன்னார், அதனால தான் நான் பின்னு வச்சு கோத்தில் குத்தி விட்டேன்னொன்னே நம்ம ஹீரோக்கு ஷாக், அப்படியே மண்டே சிரிச்சு நிற்கிறாங்க. பாத்தியா அப்படின்றதுக்கு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சமாளிக்கிறாரு. ஐயோ அப்போது மேடம் அப்போ நீங்கள் வந்து கன்சீவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதுக்குண்டான அறிகுறி சொன்னது என்னது கன்சீவான்ட்டு நம்ம ஹீரோனை அப்படியே மயக்கம் போட்டு விடுக்குறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பிடிச்சிட்டு உட்கார வச்சுட்டு சரி வா உடனே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணலான்ட்டு ஹாஸ்பிட்டலில் வராங்க.
அங்கே வந்து டாக்டர் இவங்க ஒய்ஃபு கர்ப்பமாக இருக்குன்னு சொன்னது நான் ஒய்ஃபே கிடையாதுன்றதுக்கு உடனே அங்கே போய் மோதத்தை எடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. மருத்துவர் சிரிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலே வந்து நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கிறப்போ லவர் இருக்குல்ல அது அங்கே தான் வந்திருக்கு. இவங்க ஜோடியாக பார்த்ததுக்கு என் லைஃப் இப்படி போனதுக்கு நீங்கள் தான் காரணம், உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருன்ட்டு அது கொஞ்சம் சொல்லியிருக்குது. இவங்க மேலே போய் ஸ்கேனில் பார்த்துட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. அப்புறம் குழந்தையெல்லாம் இருக்குது, சந்தோஷமாக இருந்து அப்புறம் வீட்டுக்கு வந்து கல்யாணத்துக்கு உண்டான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. கல்யாண ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த வில்லிக்காரி வந்துட்டு கத்தி வச்சுட்டு அவருடனே வெளியே விடு, என்ன கொல்ல போகிற இடத்துக்கு இல்லை ஒன்றையும் குழந்தைன்னு எது பண்ண மாட்டான், ஆனால் என்ன அவரை வெளிவிட்டால் தான் ஆகும்னு சொல்லிட்டு அவளை இது பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த குழந்தை போய் ஹீரோ வந்துட்டார். அந்த குழந்தை தள்ளுகிற அந்த குழந்தை தள்ளி விட்டு குத்த போகிறப்போ நம்ம ஹீரோ விட்டு எட்டி உதச்சி ஒன்று அவனை கொண்டு வரணும், அவனை பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்கா, ஜெயிலே போய் அவங்க கூட குடும்பம் நடத்துன்னு சொல்லிட்டு ஜெயிலில் பிடிச்சி கொடுத்துறாரு. உனக்கு ஒன்றும் இல்லையே, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், பிரச்சனை இல்லை, ஏன் இப்படி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் புலம்பி தள்ளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கல்யாணத்துக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. நம்ம ஹீரோ வந்துட்டு கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு இவ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணா, இப்போ அவனை கையை பிடிச்சி அவளோட வாழ்க்கையை நீ சந்தோஷமாக ஆரம்பிக்க போகிறேன், இவதான் என்னோட ஒய்ஃபு லைஃபுன்னு எல்லாம் சொல்லிட்டு அங்கே அதை வச்சு கிஸ் பண்ணுறாங்க. அப்படி சொல்லி குழந்தை கை தட்டுது, அவங்க கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதோடு இந்த ட்ராமா முடிஞ்சு. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஒரே திருவிழாவா அதனால ஸ்பீக்கர்னால பேசவே முடியல. எனக்காக பொறுமையாக வெயிட் பண்ணி வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.